ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ நேற்று வீடியோங்க. ஒரு மினி விளாக் மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆரஞ்சை இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் ஆரஞ்சு எடுத்துகிட்டு சிசரை வச்சு மேலே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கையாலுமே பண்ணலாம். கையால் நம்ம பண்ணோம்னு வைங்களேன் ரொம்ப டைம் ஆகும். அந்த நெகமும் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிசர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா ஆரஞ்சையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் ஸ்பீடு 1ல் வச்சு நல்லா அரைச்சி எடுங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். திரும்ப இதே சக்கையை கீழே போடாமல் மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப ஸ்பீடில் 1ல் வச்சு நல்லா அரைச்சி எடுங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 லெமனை நல்லா புழிஞ்சு விடுறேன். ஸோ நல்லாயிருக்கும். லெமன் சேர்த்திங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஹனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறேன். சுகர் சேர்த்து கொடுத்தோன்னு வைங்களேன் டெய்லி சுகர் சேர்க்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டேன். இது ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெள்ளரிக்காய் அதெல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா தயிர் இருந்தது. தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதனால் மோர் குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். வெண்டைக்காயும் இருந்தனால. அதுக்கப்புறமா வாழைப்பூ, தவசிக்கீரை கூட்டு, அப்புறமா கோஸு, புடலங்காய் கூட்டு ஒன்று பண்ண போகிறேன். அப்புறம் வெண்டைக்காய் போட்டால் மோர் குழம்பு. ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுனா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோடய வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தயிர் திரிஞ்சு போயிடும். நல்லா லைட்டாக ஹீட் ஆனதாலே போதும். அப்படியே இறக்கி வச்சுட்டு ஃபைனலாக ஒரு லெமனை நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஏன்னா தயிர் புளிப்பு இல்லைன்னா லெமன் புழிஞ்சு விடுங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். தயிர் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் புளிய தேவையில்லைங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மோர் குழம்பு. அப்புறமா கீரை கூட்டும் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவாங்க, தேங்காய்லாம் அரைச்சி போட்ட மோர் குழம்பு. அது நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன்.